என் நேசமுள்ள மாதாவே, அப்படி சொல்ல வேண்டியதல்ல. நான் மரிக்கவும் நீர் சேவிக்கவும் பிதாவினுடைய பிரசாதமாயிருக்குது. என்னுடலினின்று சிந்தின இரத்தம் நீர் காணவும் என் சிலுவை அடியில் இருக்கவும் என் தேவன் போகிறதைக் கண்டு உலப்படவும் என்னுடைய சகல கஸ்திவாதைகளிலே துக்கத்தை அனுபவித்து என் கூட மனிதரிடத்தி துணை செய்து என் மரணத்துக்கு பின் என்னை பெண் திங்குபவர்களுக்கு ஆதலாயிருக்க வேணும். ஆனதினால் இப்படிப்பட்ட பிதாவின் சித்தத்திற்கு நீர் சந்தோஷமாயிருக்க வேணும் என்று ஆறுதல் சொல்லி இனவி அனுவாத வந்தம் வாங்கி முடுக்கினார். ஐயோ கிறிஸ்தவர்களே, ஒரு இதயம் போல் இருந்த மாதாவும் குமாரனும் பிரிந்த போகிற இந்த வேளையில் வந்த துக்கம் ஏதுவென்றார், இருவர் நடுவிலே ஆகாசத்தால் வந்த ஓர் இரவிவாள் பட்டு ஊடுருவினவதைப் போ இருவருடைய இருதயமும் இருதவாதியாய் பிளந்து கண்ணீர் ஊற்றுக்களால் ஓடத் துவங்கினதே. ஆனதினால் இப்படிப்பட்ட துரோகத்தை பார்த்து எங்கள் மனதும் துக்க சமுத்திரமாய் எங்களுக்காக பாடுபடுகிறவோ ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அஷ்டாங்கமாய் விழுந்து எங்கள் பாவங்களை பொறுக்க மன்றாடுவோ. இத்தன்மையாய் எங்கள் ஆண்டவர் மாதாவை வினவி அனுவாதம் வாங்கினதன் பின் எருசலேம் நகருக்கு எழுந்தருளினார். அந்நாளிலே வாக்கு திருநாள் முடுக்கினதினார் திருநாளின் சடங்குகள் எல்லாம் என்னா கொலுசு என்கிற மகாசாலையில் நிறைவேற்றி சீசர்களுடைய கால்களை கழுவி நம்முடைய மரணத்திற்கு நினைவாக நற்கருணை என்கிற மகாதேவ ரகசியத்தை ஓதனத்தையும் உண்டாக்கி இந்த தமது சீசர்களுக்கு கொடுத்தார். அந்நேரம் அவர்களில் ஒருவன் தம்மை சதி பண்ணுவான் என்கிற வசனத்தையும் திருவுளம் பற்றினார். அப்படிப்பட்ட வசனத்து யோகியான யூதாசு கேட்டு சற்றாகிலும் அமைய மாட்டாமல் அவரோடு கூட போதனம் அனுபவித்து இன்னமும் அவரை சதி பண்ண வேணுமென்று நினைத்த நினைவிடாமல் எழுந்திருந்து யூதர்களுடைய சிரேஷ்ட குமாரன் அண்டை போய் குருவை உங்களுக்கு கையளிக்க ஏது உதவியாய் தருவீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் 30 வெள்ளி தருவோம் என்று சொல்லி அதற்கு சம்மதிக்கப்பட்டு ஆண்டவரை கையளிக்க நல்ல நேரமும் சமயமும் பார்த்திருந்தார். இப்படிப்பட்ட தரிமான உபாயமெல்லாம் ஆண்டவர் அறிந்து வெளியிடாமல் 11 சீசர்கள் கூட்டம்தான்
எப்போதும் ஜபிக்கப் போகிற நேரையாய் அயிலத்தோப்பின் மலையடிவாரமாயிருந்த எஸ்தமேனி என்கிற பூங்காவனத்தில் அபிமமாக எழுந்தருளி இதர்களை பார்த்து இந்த இராத்திரியில் நமக்காக நீங்கள் அதிக வாக்கிய பாதிக்கப்படுகிறதுண்டு. அதேதனிடையன் பிடிபட கிடையாடெல்லாம் உளறி போகும் என்று எழுதியிருக்கிறதே. அதன்படியே நீங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு போவீர்கள் என்று திருவுளம் பற்றினார். இந்த வசனத்தை சீதர்கள் கேட்டு வெகுவாய் கிளேசப்பட்டு எதிர் என்கிற வீத நடந்திருந்து வாய் புதைத்து விண்ணப்பம் செய்வதே. ஆண்டவரே, எல்லோரும் உம்மை விட்டு பிரிந்தாலும் நான் தேவரினோடு என் பிதாரனை செலவழிக்கிறதல்லாதே விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து, தேவனிருதரம் கோபம் ஒன்னும் நீ முறை நம்மை மறுதலிப்பாய் என்றருளிச் செய்தார். அதன் பின் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு அவ்விடத்திற் பொறுப்பித்து பேதுரு, யுவாம், தீயோகு என்கிற 3 பேரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு பூங்காவனத்தில் பிரவேசித்து நமது ஆத்தும மரண அவஸ்தையாய் யாவுலப்படுவதென்றருளிச் செய்தார். அதேதென்றா தாம் பாடுபடப் போகிற அரிய கஸ்திவாதை நெசூர நிர்பந்த மரணத்தையும் நினைத்ததெல்லாம் தாம் மனிதருக்காக அனுபவிக்கச் செய்தே. இன்னமும் அவர்களில் சிலரின் பலனை அடையாமற்பாவமீடியாய் நரேகத்துக்கு ஏதுவாதவர்கள் என்று அதை திருவுளத்தில் அறிந்து அந்த சோகம் மனதில் நிரம்பி சர்வாங்கமும் மனக்கொழுத்தினதுவோ நாட்களும் வீடு அதுவாரமுறையி உச்சரிய மாட்டாமல் மரணாவஸ்தைக்கு சமானமாய் துக்க மனுவிதவத்தை காண்பிக்கச் செய்தார். அதன் பின் 3 தீதரை பார்த்து, நீங்கள் போய் சோதனைக்கு ஏதுவாகாமல் சாதாரணமாய் தியானித்திருங்கோ என்று அருளிப்பாடு பண்ணி ஒரு கல் தொலை தூரம் அவர்களை விட்டு விலகி முதற்சாமவிருளிலே பிதாவை பிரார்த்தித்து போய் தரையிலே முழந்தாளிட்டு வானத்தை நோக்கி சாத்தாங்கமாய் விழுந்தார். ஐயோ, எங்கள் பட்ச பிரமாணமுள்ள இயேசுவே, தேவரீர் அந்த தரையில் கல்மண் தள்ளி மீரே முழந்தாளிருக்க காரணமேரே. வானத்துக்கும் பூமிக்கும் நாயகன் நீரல்லவோ, பிதாவாகிய சர்வேசுரனுக்கு சமானமாயொரு சிங்காசனத்திலே எழுந்தருளி இருக்கிறது நீரல்லவோ.
விளந்தாவளிட்டிருப்பதென்ன? சகலலோக சக்கிரவாள உமது கரத்திலேந்தத்தக்க வலதுள்ள நீராகிலிப்போ வசப்பிழையாய் விழுந்திருப்பதென்ன? உமது மோட்சானந்த மைமையுள்ள முகமண்டலம் தரையிற் பணிந்திருப்பதென்ன? என்னுடைய அங்கிருத்தியமானதும் மைச்சவிகேடாக்கினதே. என்னுடைய அங்காரம் உம்மை சொற்பப்படுத்தினதே. ஆனால் கிறிஸ்தவர்களே, இந்த பிரகாரமாயிருந்து உம்முடைய ஆண்டவர் 3 நாளிகை யாலத்தின் தமது பிதாவை பிரார்த்தித்துக் கொண்ட மேரையை கேளுங்கோ. முதல் நாளிகையில் பிரார்த்தித்த மேரையாவதே, என் பிதாவே உமது ஞான திருஷ்டியார் பிரசவித்ததுடன் நான் தானே. ஆதாம் என்கிற ஆதி மனிதருடைய பாவியான பிள்ளைகளின் வேதத்தை தரித்திருக்கிறது நான் தானே. நான் எடுத்த பலவீன மனுஷராமம் துக்கசோக விரலும் அடைந்து மரணிக்கிற அச்சத்தோடு இருக்கிற வேதத்தை பாரும். உமது பிரமாண தெய்வீக வல்லப சுபாவமுள்ள குமாரன் நிலத்தில் விழுந்திருக்கிற உயரத்தை பாரும். என் பிதாவே, உமது நேசமுள்ளதுதான எனக்கு வந்து சம்பவிக்கப் போகிற துக்க மண்ணளவில்லையே. சத்துராதியான யூதர்கள் என்பேரே பற்றி இருக்கிற விரோதம் இம்மட்டந்தில்லையே. இப்படிப்பட்ட பாரத்தை விலக்கிய உலோகம் ரூபாயமீடேறவும் இந்த யாகுலத்தின் பாத்திரம் விட்டகல எலுமானால் அப்படியே செய்வதாக. ஆனாலும் உமது திட்டத்தின் அனுகூலப்படியல்லாதே என் மானசீக மனதாப்படியே வேண்டாம். இந்த மனுஷ சரீரம் பலவீனமானதினால் அப்படியே கருதுகிலும் மனதில் மிகுதி கிடாதிக்கும் உண்டோ. உமது திட்டத்தின்படியே பாடுபடவும் மரணிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றறிந்து படியே பிரார்த்தித்துக் கொண்டார். இந்த பிரார்த்தனையில் எங்கள் ஆண்டவருக்கு ஒரு உதவி பிரதியுத்தரமாவும் கிடைக்கவில்லை. ஆகாசவாதல் தாழ்வூட்டின மேரையாய் இதாவாகிய சர்வேசுரன் குமாரனுக்கு ஒரு வசனமும் அருளச் செய்யவில்லை.